பார்க்க முடியும். உற்சாகமா கையை தட்டலாம். அவர் உள்ளத்தை பார்க்கிறவர், உன் இருதயத்தை பார்க்கிறவர், உன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆகவே என்ன பார்த்தாலும் கொடுக்கிற மனசு இல்லைன்னா இருக்கிறதையும் பிடுங்கி எரிஞ்சிடுவார். நேற்று சொன்னேன், இங்கே வந்தாலே இருக்கிறதெல்லாம் பிடுங்கி எரிஞ்சிடுவார். அப்புறம் அம்மியில் வச்சு அரைச்சிடுவார். அடுத்து உரலை போட்டு ஆட்டிடுவார். அப்போ தான் இட்லிக்கு மாவு பக்குவமாக வரும். அப்படி சுட்டா தான் இட்லி சுட்டா என்ன முல்லைப்பூ மாதிரி இட்லி இருக்குது புருஷன் சொல்லுவான்ல, என்னம்மா அரைச்சிருக்க, ஏன்னா அவ்வளோ பசுமையாக மென்மையாக ஒன்றை போல இருக்குன்னு ரீல் விடுவோம் பாருங்க. அதே மாதிரி ஆண்டவர் சொல்லணும், நீ பரிசுத்தமாக இருக்கிறாய், முல்லைப்பூவலை மென்மையாக இருக்கிறாய், உள்ளத்தில் கபடு இல்லாமல் இருக்கிறாய், கொடூரம் இல்லாமல் இருக்கிறாய், நன்மை செய்கிறவனாக இருக்கிறாய், கொடுக்கிற உள்ளவடையவனாக இருக்கிறாய். ஆகவே உனக்கு கொடுக்காமல் நான் இருப்பேனோ என்று கர்த்தர் கேட்பார் அல்லவா. ஆகவே கொடுக்கிற மனநிலை உனக்கில்லை. ஆக இருக்கிறதெல்லாம் நான் பிடுங்கி எரிஞ்சிட்டேன். அதான் ஒரு நாளைக்கு 25,000 வட்டி, 50 லட்சம் அங்கே அவுட்டு. எப்படி எல்லா எல்கைகளையும் வெட்டி நெருக்கி தடிமரமாக எண்ணெய் விட்டு அப்புறம் சாகடிக்கிற சூழ்நிலை வந்தது. பொண்டாட்டி வச்சு பேசிட்டாரு, சாகப்பூரா. அப்போ தான் ஓடி இனி சென்னை பட்டணம் இருந்தால் சாவு வந்துரும்னு சொல்லிட்டு அன்னைக்கு முன்குறிச்சியே ஓட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்தார் ஆண்டவர். ஒரு சம கையை தட்டலாம். இங்கே வந்தாலும் நொறுக்கினார். அப்புறம் தான் 100 ரூபாயில் கற்று தந்தார். பல முறை சொன்ன சாட்சி தான். கடைசியில் எனக்கு கிடைத்த ஒரு 100 ரூபாய், ஒரு 6 மாதத்துக்கு பிறகு 100 ரூபா பார்த்தா 100 கோடி கிடைச்ச மாதிரி சந்தோஷம். அதை ஏழைக்கு கொடுன்னு சொன்னார். அப்போ தான் உனக்கு தருவேன்னு சொன்னார். ஆண்டவரே டீ குடிக்க காசு இல்லை, இருக்கட்டுமே. ஏய், நீ டீ குடிக்கிறத பற்றி என்ன கவலை, 100 குடியா, கட்டளை பிரமாணம். ஆண்டவரே இந்த பிச்சைக்காரன் 100 ரூபா தேவையா, 10 ரூபா கொடுத்தா போதாதா, 90 ரூபா வச்சுருந்தோம், பிள்ளைக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்கலாம், பொண்டாட்டிக்கு டீ வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஒரு 1/2 லிட்டர் பாலை வாங்கி நாங்கள் ஒரு 3 நாளாக சாப்பிடுவோம். ஆண்டவரே டீ இல்லாத வாழ்க்கை, பொண்டாட்டி இல்லாத வாழ்க்கை ஆச்சே என்று கதறினேன். ஏன்னா விடியக்காரன் 4 மணிக்கு டீ கடையில் நிற்கிறோம், முதலாள் நான் தான். பொண்டாட்டி இல்லாலும் வாழலாம், பைப்பாட்டி இல்லாலும் வாழலாம், பிள்ளைங்கள் இல்லாலும் வாழலாம். ஆனால் என்ன பொறுத்தல டீ இல்லைன்னா வாழ முடியாது. இல்லையா? வருத்தப்பட்டேன். இந்த 100 ரூபாய் வச்சிருக்கிறது நல்லா போராடினேன். ஆண்டவர் விடவே இல்லை. கொடு கொடு கொடு, அப்போ நான் கூட இருப்பேன்னு சொன்னார். இருக்கிற 100ஐயும் பிடுங்கி அப்படியே ஏழைக்கு கொடுத்தார். அந்த ஏழையின் சிரிப்பலை தேவனை கண்டு ஒரு சம கையை தட்டலாம். அவன் அவ்வளோ சந்தோஷப்பட்டான். இப்போ எனக்கு சந்தோஷம். எத்தனையோ முகங்களை பார்த்துருக்கிறோம். ஒரு 100 ரூபாய் கொடுத்த பொழுது அந்த ஏழையின் முகத்தில் கண்ட சிரிப்பு, அவன் தடுமாறி கோள்களுக்கு மத்தியில் 2 கையையும் வச்சு ஒத்த காலில் நின்று எனக்கு ஒரு விஷ் பண்ணான் பாருங்க. ஆடி போனேன். அப்போ கேட்டேன், ஆண்டவரே 1000 கொடும், கோடி கோடியா கொடும், நான் கொடுத்தே தீர்க்கிறேன் என்று சொன்னேன். அண்ணன் இருந்து அவர் கொடுக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தவே இல்லை. அல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம கொடுத்தா அவர் நமக்கு கொடுப்பார். இதுவே மெய்யின் பிரமாணம். இன்றைக்கு நீங்கள் பட்டினியாக இருப்பது காரணம் கொடுக்காமை. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சத்துருவாக இருக்கிறது காரணம் உங்களுடைய கொடுப்பின்மை. அல்லேலூயா. இருக்கிற நிலமெல்லாம் கரைந்து போகிறதுக்கு காரணம் உங்களுடைய கொடுக்கிற சுபாவம் இல்லாமை. உங்கள் குடும்பத்திலேயே சத்துருன்னு சொன்னால் இது ஒன்று தான், ஒரே பிரமாணம். இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் கர்த்தருக்கு கொடுத்து தான் வாழ வேண்டும். அப்போதான் நம்ம பிறருக்கு மத்தியில் முகத்தை பிரகாசிக்க வைத்து ஆசீர்வதிப்பார். இதுதான் நம்முடைய தேவன். நிலையிலே உற்சவமாக கையை தட்டலாம். கொடுக்க கொடுக்கத்தான் நன்மை பெருகும், கொடுக்க கொடுக்கத்தான் பணம் வீட்டில் தங்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் புருஷன் நிறைய சம்பாதிக்கிறாரு ஆனால் வீட்டில் தங்க மாட்டேங்குது. சொல்ல முடியுமா? நீ கர்த்தருக்கு கொடு, அப்போ வீட்டில் நிற்க சொன்னால் ஆடா போடான்னு சொல்லி விடுவான். ஆனாலும் நான் நிறைய பேர் சொல்லுவேன், கொடுக்காதான் சாபம். மெயின் சாபம் ஆண்டவருக்கு கொடுக்காது. உலகத்தை படைத்தவருக்கு கொடுத்தா என்ன? சுவாசிக்கிறவன் இல்லை காற்று. ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் காற்று சுவாசிப்ப நீ? இதே லிட்டர் காற்றை நீ ஆஸ்பத்திரியில் சுவாசிச்சா எத்தனை லட்சம் கொடுக்கணும் பெர் டே?
யோசிச்சு பாருங்களேன். ஒருவர் நோயாளி ஆனால் ஒரு மாஸ்க்கு போட்டு ஒரு சிலிண்டரை கொடுப்பாங்க இல்லையா? மாஸ்க் எடுத்தால் சாவு, மாஸ்க் எடுத்தால் சாவு. அவள் காத்திருந்தா பிழைப்பு. நம்ம எல்லாம் அந்த உலகத்தினுடைய காற்றை இலவசமாக சுவாசித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? தண்ணி இலவசமாக தந்தார், ஆனால் அதெல்லாம் பேக்கெட்டில் ஆக்கி வீட்டில் ஒரு கிணறை கட்டுங்க, கிணறு கட்டக்கூடிய இடம் உள்ள நிலத்தை வாங்குங்க, நல்ல தண்ணியை குடிங்க. அந்த ஞானம் நமக்கு வராது. அதான் நமக்கு மந்த புத்தி உள்ள ஞானம் இருக்கிறது. இலவசமாய் காற்றை சுவாசிக்கிறோம், இலவசமாக தண்ணியை குடிக்கிறோம். இப்போ குளிக்கிறோம் இல்லை ஆற்றுல, இலவசமாக தானே. நீங்கள் பாத்ரூமில் குளித்தா 50 ரூபா வாங்கிடுவான் இல்லையா? ரேஷன் கடையில் இலவசமாக அரிசி 15 கிலோ 20 கிலோ கொடுக்குறாங்க. ஆனால் இலவசமாக ஒரு கழிப்பறையில் போயிட்டு வர முடியுமா? யூரினுக்கு 5 ரூபா, 2 சேர்த்துனா 50 ரூபா 30 ரூபா வாங்குறாங்க. ஆனால் மூக்கையும் வாயையும் கண்ணையும் பொத்திக்கிட்டு தான் போனோம். அப்படி தானே? ஆகவே நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, பாத்ரூம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கை சளைக்கலை. என்ன நாடு, என் நாடு இலவசமாக கொடுறான்னு கேட்குற மனதில் உனக்கு இல்லை. ஆனால் இலவசமாய் கொடுக்கிற தேவனுக்கு கொடுக்கிற சுபாவம் உனக்கு இல்லை. அப்படியானால் உன் வீட்டில் தரித்திரம் தலைவிரித்தாடுமே தவிர ஐஸ்வர்யம் பக்கத்திலே வராது. கையை தட்டலாம். அவை சோசிக்கிற காற்றுக்கு நம்ம காசு கொடுத்தா எவ்வளோ போயிடும்? எவ்வளோ பிள்ளைகள் எல்லாம் உங்கள் வீட்டில் இலவசமாக சுவாசிக்கிறாங்க. அவ இலவசமாக சுவாசிப்பதற்கு காற்றை தந்திருக்கிற தேவனை மகிமைப்படுத்தணும் இல்லை? அவர் எப்படி மகிமைப்படுத்துவீங்க? வாயினால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. சங்கீதம் 96:8 என்ன சொல்லுகிறது? இதான் மகிமை, இதான் ஸ்தோத்திர பலி, உண்மையான இது. இப்படித்தான் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். கடைசி முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்து. முதல் கட்டம் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை நீ செலுத்து. அடுத்து என்ன சொல்றார் பாருங்க? காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிங்க. இதான் கர்த்தரை மகிமைப்படுத்துது. அப்படி நீங்கள் செய்ய முடியுமா? உங்களால் செய்திருக்கீங்களா? செய்திருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. இதான் மகிமை. வாயினால ஸ்தோத்திரம் அல்ல, காணிக்கை. அவருடைய மகிமை என்பது பெருசு. மகாபரிய தேவன் அவருடைய மகிமைக்குரிய காணிக்கையோட கொண்டு வந்து ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பின்பற்ற முடியுமா உங்களால்? முடியாது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளை நிலங்களிலுள்ள முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அல்லேலூயா. உன் ஆலயத்தில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். அவ்வளவு ஆசீர்வாதம். உன் எல்லா விளைநிலங்கள் எல்லாவற்றினுடைய முதல் பலன், தசம பாகம் வேற, முதல் பலன் வேற. இது டிஃபரண்ட். தசம பாகம் என்பது வேற, முதல் பலன் என்பது வேற. சரின்னா கையை தட்டுங்க. இங்க என்ன சொல்றாருன்னா, தசம பாகம் வேற, முதல் பலன் என்பது வேற, காணிக்கை என்பது வேற. மூணு ஆப்ஷன். இப்போ கர்த்தரை எப்படி கனம் பண்ண வேண்டுமானால், உன்னுடைய எல்லா விளைநிலங்களிலும் உனக்கு வருகிற எல்லா வருமானங்களிலும் முதல் பலன் கர்த்தருக்குரியது. கையை தட்டலாம். விளக்கித்தாரன். இப்போ ஒரு டீ கடைக்கு போங்க, விடிய காலம் ஒரு டீ கடைக்கு போங்க. முதல் சாயை அவனும் குடிக்க மாட்டான், யாருக்கும் தர மாட்டான். தருவானா? அவன் அவனுக்கு பேய்க்கு கொடுப்பான். அவன் கும்பிட்ற பேய்க்கு கொடுப்பான். முதல் சாயை என்ன பண்ணுவான்? சாயை அடிச்சுருந்தான், பேயை நீ குடின்னு எழுதி வைப்பான். அவனுக்கு இருக்கிற புத்தி உமக்கு இல்லையே, நமக்கு இல்லையே. அதில் ஒரு டீ அடித்து ஒரு எலுமிச்சம் பழத்தையும் போட்டு வைப்பான், இவன் வந்து குடிச்சுக்கோன்னு. அதுக்கப்புறம் 2வது டீ தான் நமக்கு தருவான்.
பாருங்க, ஒரு இந்து மதத்தில் இருக்கிறவர்கள், பிற மதத்தில் இருக்கிறவர்கள் முதல் பலனை அவங்களுடைய தெய்வத்துக்கு கொடுக்குறாங்க. அதைத்தான் நம்முடைய பைபிள்னு சொல்லுது. ஆனால் நம்ம கொடுக்க மாட்டோம். முதல் பலனதுக்கு வாயில் போட்டுருவோம், இல்லைன்னா பாக்கெட்டில் போட்டுருவோம். அப்படித்தானே? இதான் கர்த்தரை கனப்படும் அடையாளம். முதல் பலன் கர்த்தருக்குரியது. இப்போ ஒருத்தன் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கான்னு வச்சுக்கிடுவோம். நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் கடனாளியாக இருக்காங்க. இப்போ செங்கல்பட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட் கடைக்காரன் என்னை கூப்பிட்டான். ஐயா 45 லட்சம் கடன் கடையை வைக்க போகிறோம். ஐயா சூப்பர் மார்க்கெட்டில் கடையை வைக்க போறியா? 4 ரூபா மொத்த உணவு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்கிறோம். 5.25 ரூபாய்க்கும் ஒரு பாக்கெட்டை வாங்கி 12 ரூபாய்க்கு விற்கிறோம். 10 ரூபா இறைச்சி மசாலா வாங்கி 24 ரூபாய்க்கு விற்கிறோம். கொள்ளை அடிக்கிறோம். உன் கடன் எப்படா கடன் ஆச்சுன்னு கேட்டா, ஐயா தெரியல, ஐயா தெரியல. அப்போ நான் கேட்டேன், முதல் பலன் ஆண்டர் கொடுப்பியா? அது இனி கொடுக்கலாம், இது வரைக்கும் கொடுக்கல. இனி கொடுக்கலாம். இனி கொடுக்க வேண்டாம். முதல்ல இது வரைக்கும் உள்ளதெல்லாம் கணக்கு பார்த்து செலுத்திடு. ஃபர்ஸ்ட் டூ, தென் அவர் உனக்கு செய்வார். முதல்ல குறைய நிவர்த்தி செய். குளிச்சாதானே ட்ரெஸ்ஸு இல்லையா? யாராவது குளிக்காம புது ட்ரெஸ் உடுப்பீங்களா? யோசிப்பீங்கல்ல. ஜுரம் இருக்கு, ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறான், புது ட்ரெஸ் உடுப்பீங்களா? உடுக்க மாட்டீங்கல்ல. புது ட்ரெஸ் கட்டணம் வரதான் நீங்கள் குளிக்கணும், தலைக்கு குளிக்கணும். குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி அப்படி எடுத்து போட்டால் அவங்கள மனசுக்குள்ள சந்தோஷம். ஆகவே நீ பழையதை திருத்த. முதல்ல பழைய கடன், கர்த்தருடைய கடனை முதல்ல அட்டை, அப்புறமா உனக்கு 2ஆக பார்த்துக்கலான்னு. அல்ல இனிமே தர்றேன், இனிமே தர்றேன் தான் உன்னை பரலவ வேண்டாமா உனக்கு? பிரமாணம் என்ன? யாக்கோபு 2:10, 1 குறைபட்டா எல்லாவற்றிலும் குத்தவாளி. முதல்ல அதை செய். போடான்னு என்ன தூக்கி எறிஞ்சான், நீ போடான்னு நான் வந்தேன். நம்ம ஊழியம் அப்படித்தான். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுங்க? முதல் பலனே கர்த்தர் கொடு. சூப்பர் மார்க்கெட்டில் ஒருத்தன் திடீர்னு வருவான். ஒருவேளை ஒரு சிகரெட்டு 10 ரூபா சிகரெட்டு விற்கும் இல்லையா? 10 ரூபாய் ஆண்டர் கொடுத்துருவான். அவள் திங்கக்கிழமை ஒரு சிகரெட்டு வித்தாச்சு. முதல் பலன் ஆண்டருக்கு 10 ரூபா உண்டியலில் போட்டுருவான். தைரியமாக கொடுப்பான். எந்த கிறிஸ்தவன்? ஏன்னா எல்லாம் அந்த கிறிஸ்துவ தானே. அதே வேளை ஆண்டர் பார்ப்பார், டேய் சிகரெட்டு வித்த காசை எனக்கு கொடுக்குற. சரிதான் டே, 10 நீ முதல் பலனை எனக்கு தர்றேன்னு சொன்னேன், நான் கேட்டிருந்தேன். நீ எனக்கு கரெக்டாக 10 ரூபாயும் கொடுத்த. ஐ ஆம் ஸோ ஹாப்பி. சிகரெட் விற்றா என்ன, பான்பராக் விற்றா என்ன, ஹான்ஸ் விற்றா என்ன, முதல் பலன் எனக்கு வந்தாச்சு. அந்த விதத்தில் ஐ ஆம் ஓகே, நான் உன்னை ஆசீர்வச்சிருக்கிறேன்னு சொல்லுவார். காலையில் பிரேமா வருவா. வீட்டு சாமான லிஸ்ட்டு போட்டிருப்பார் புருஷன். நான் சம்பாதிச்ச பைசாவில் 40,000 ரூபாய் இருக்குது. பாஸ்டர் வேறு ஜலப்பரலைன்னு சொல்லியிருக்கிறார். இந்த 40,000 ரூபாய்க்கும் நீ மளிகை சாமானை வாங்கிட்டு போ. பாஸ்டர் சூப்பர் மார்க்கெட்டுக்கே போகணும்னு சொல்லுவார். அவள் 40,000 கொண்டு இவள் பெரிய பேக்கும் ஸ்கூட்டியும் எடுத்துகிட்டு வருவாள். அவள் பர்ச்சேஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? 40,000 ஒரு கடன் அடைக்கலாம். அப்பா ஏசப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. அவள் பர்ச்சேஸ் பண்ண இந்த கணக்கு நான் போட்டே இருப்பேன். 40,000 கர்த்தர் சொல்லுவார், 40,000 எனக்கு வை, ஏனென்றால் இது முதல் பலன். அப்போ நான் எப்படியாப்பா கடன் அடைக்கிறது? மளிகைக்காரன் வருவானே, சோப்பு போட்டு வருவானே, எனக்கு சந்தோஷத்துக்கு சிலுவை அடிச்சிரு ஆண்டவரே, இது தரமாட்ட ஆண்டவர், அமைச்சிருக்க ஆண்டவரே, என்ன நீ வச்சுக்கோ, ஐ டோன்ட் கேர். இனிமே இடத்துல எதுவும் கேட்காத. மறுநாளைக்கு ஒரு துரும்பு வரைக்கும் வைக்க அவங்க கடையில். இதான் விஷயம். நான் சொன்னா ஆண்டவர் 40,000 சானந்தர ஆண்டவரே உமக்கு 40,000 கிடைத்தது உமக்கான அல்லேலூயா அப்படி சொல்லணும். உமக்கு நேத்தைக்கு 10 ரூபா கொடுக்கும்போது எவ்வளோ வலிச்சது ஆண்டவர். வெறும் 10 ரூபா படைக்கிறதுக்கு நான் அந்த தரங்கட்டு போனேனா? 10 ரூபா. ஆனாலும் முதல் பலன் அதுதானே தந்துட்டேன். ஆனால் மறுநாளை செவ்வாய்க்கிழமை 40,000 வியாபாரம். நான் சந்தோஷப்படணும். ஆண்டவர் 40,000 ரூபா கொடுத்திருக்கிறீர் ஐயா, உமக்கே தருகிறேன் என்று சந்தோஷமா அதை படைத்தால் ஆண்டவர் பார்ப்பாரு. 4 லட்சம் ரூபாய் வியாபாரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. பல்கி பெருக்கா கையை தட்டலா. ஹல்லேலூயா. இங்க மார்த்தாண்டம் பகுதியில் நடந்த ஒரு சம்பவம். 4.5 லட்சம் வச்சு வீடு கட்ட போறார் ஒருவர். யாருக்குமே பல முறை சொல்லிக்கிறேன், நடந்த சாட்சியானனால அதை திரும்ப திரும்ப சொல்கிறதில்ல, பெருமைப்படுகிறேன். ஆனால் சாட்சியை திரும்ப வசனத்தை திரும்ப தானே சொல்கிறோம், பைபிளை திரும்ப தானே படிக்கிறோம். ஏன்னா புத்தி இல்லாதவர்களுக்கு அது ஏறட்டும் என்பதுக்கு தான். 4.5 லட்சம் ரூபா வச்சுக்கிட்டு வீடு கட்டுறாரு.
அப்போ அந்த காலத்தில் 4 லட்சம் வச்சு வீடு கட்ட முடியாது. நாங்கள் ஊழியத்துக்கு வந்த நேரம் அவர் சொல்கிறாரு, தசமத்தை ஆண்டவர் கொடுக்குறோம். 45,000 ஆண்டவருக்கு. பொண்டாட்டி சொல்கிறா, பைத்தியமா உனக்கு, இருப்பதா 4 லட்சம், அதில் போய் 40,000 நீ கடவுளுக்கு கொடுக்குறேன்னு வைக்கிறிய. ஒரு ஊழியக்காரனை கூட்டு 500 ரூபா கொடுத்தா போதும், அவன் 4 கும்பிடு போட்டுட்டு ஜோம் பண்ணிட்டு போயிடுவான். அட போடி, கர்த்தருக்கு தசமாக கொடுக்கணும். ஏன்னாட்டு இப்போ 4 லட்சம் ரூபா இருக்குது, நான் தசமாக கொடுப்பேன். தாண்டி கொடுத்துட்டான். பொண்டாட்டி பேச்ச தாண்டி அடி போடின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டான். வீடு அஸ்திவாரம் போட்டப்பட்டது. மரம் வாங்க